Class 10, Exercise 2.1, Chapter 2, Numbers and Sequence. இந்த எக்ஸசைஸ்ல இருந்து prove that அப்படின்னு சொல்லி 3 questions இருக்கு. அது question number 3, 5, 10. இந்த 3 sums இந்த கிளாஸ்ல டீச் பண்ணுது. ஸோ இதில் question number 3 இப்போ பார்க்கலாம். Prove that the product of two consecutive positive integers. Product அப்படின்னா multiplication. Two consecutive அடுத்தடுத்த நம்பர். எக்ஸாம்பிள் 5 5 அடுத்து 6. 22 அப்படின்னா 22 நெக்ஸ்ட் நம்பர் 23. ஓகேவா? ஸோ அப்போ எக்ஸ்ன்னு எடுத்தீங்கன்னா எக்ஸ்க்கு அடுத்த நம்பரே இருப்பாங்க, அதுலேருந்து 1 ஆட் பண்ணிக்காங்க. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 1 அப்படின்னு வருவாங்க. ஓகேவா? ஸோ அது இன்டிஜர்ஸாக இருக்கணும், அதுவும் பாசிட்டிவாக இருக்கணும். இஸ் டிவிசிபிள் பை 2, அது 2ஆல் டிவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. 2ஆல் டிவைட் பண்ண எப்படி இருக்கணும் அப்படின்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 2ஆக இருக்கணும். 2 கூட ஏதோ ஒரு நம்பர் மல்டிப்ளிகேஷன் ஃபார்மில் கொண்டு வந்தீங்கன்னா அது என்ன செய்யுங்க, டிவிசிபிள் பை 2ஆக இருக்கும். எக்ஸ்னு ஒரு நம்பர் எடுத்தீங்கன்னா இது ஒரு நம்பர், இதுக்கு அடுத்த நம்பர் என்னவா இருக்கும், அது எக்ஸ் ப்ளஸ் 1 அப்படின்னு எடுக்கும். இப்போ எக்ஸாம்பிள் 20 அப்படின்னு எடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்பர் 21. 21 எப்படி ரைட் பண்ணிக்கலாம், 20 ப்ளஸ் 1 அப்படின்னு ரைட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் என்ன செய்யுங்க, கன்சிக்யூட்டிவ் 2 பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் அப்படின்னு சொல்லி இது 2 பேர் எடுக்கிறோம். ஓகேவா? ஸோ இதை இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, டிவிசிபிள் பை 2. அப்போ 2ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணது மைக்கில் ஒரு நம்பர்ஸ் வேணும். இந்த 2 பேருமே அந்த ஃபார்மில் இல்லை. ஸோ அப்போ அதுக்கு வேற ஒரு வழியை நம்ம செஞ்சு ஆகணும். ஸோ அப்போ நெக்ஸ்ட் ஒரு வேயை ஃபாலோ பண்ணணும். அப்படி என்ன செய்தீங்க, அதில் கேஸ் 1 கேஸ் 2 அப்படின்னு 2 பேர் எடுக்கிறோம். ஸோ அந்த எக்ஸுங்கிறது என்ன எடுக்கிறீங்க அப்படின்னா 2k அப்படின்னு சொல்லி எடுக்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒரு பிளேஸ் நினைச்சிங்க 2k ப்ளஸ் 1 அப்படின்னு எடுக்கிறோம். எதனால் அப்படி எடுக்கிறீங்க, இந்த 2 அப்படின்னு ஒன்று வராங்களோ அதனால. ஓகேவா? மல்டிபிள்ஸ் ஆஃப் 2ஆக கொண்டு வரதுக்காக வேண்டி. ஸோ அப்போ இந்த பிளேஸில் ஒவ்வொரு நம்பரும் கண்டிப்பாக என்னவா தான் இருக்கணும், ஆடு அல்லது ஈவனாக இருக்கணும். அப்போ இந்த பிளேஸில் 2ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணி வந்துச்சுன்னா அது கண்டிப்பாக என்னவா தான் இருக்கும், ஈவன் நம்பராக இருக்கும். ஓகேவா? அதுலேருந்து ஒரு நம்பரை ஆட் பண்ணி பாருங்கள், அது என்னவா மாறிடும், அது ஆட் நம்பராக சேஞ்சஸ் ஆகும். எக்ஸாம்பிள் இந்த பிளேஸில் 4ன்னு எடுங்க. 4 இது வந்து ஈவன் நம்பர். 4 ப்ளஸ் 1 போடுங்க இஸ் ஈக்குவல் டு 5. 5 என்னவா மாறிடும், ஆட் நம்பராக மாறிடும். ஸோ எந்த நம்பர் ஒன்று நம்ம எடுத்திருந்தாலும் அது ஈவனாக எடுத்தீங்கன்னா அதுக்கு அடுத்த நம்பர் என்னவா இருக்கும், ஆட் நம்பராக மாறிடும். சப்போஸ் ஆடாக எடுத்தீங்கன்னா அது ஈவனாக மாறிடும். இந்த 2 ஆப்ஷன்ஸ் தான் இதில் யூஸ் பண்ண போகிறோம். அதை யூஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட் என்ன செய்வீங்க, 2 மல்டிபிள்ஸ் ஆஃப் அப்படின்னு சம்திங் வேல்யூ கொண்டு வர போகிறோம். அப்புறம் இது என்ன செய்யுங்க, 2ஆல் டிவைட் பண்ண போகுது அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ப்ராடக்ட்னு கொடுத்துருக்காங்க. ப்ராடக்ட்னா மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இவங்க 2 பேரும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 அதை சிம்பிளிஃபை பண்ணிகிட்டே வருவீங்க. கடைசி என்ன செய்யணும், மல்டிபிள்ஸ் ஆஃப் 2ஆக சேஞ்ச் பண்ண போகிறோம். அதே மாதிரி தான் இந்த பிளேஸ்லேயும் 2 consecutive பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஸோ லெட் எக்ஸ் அண்டு எக்ஸ் ப்ளஸ் 1 பி, இதை எடுத்து அப்படிங்க ரைட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு அதில் கேஸ் 1 அப்படின்னு எடுக்கிறோம். நெக்ஸ்ட்டு கேஸ் 2 அப்படின்னு எடுக்கிறோம். எக்ஸிஸ் என்னவா எடுக்கிறீங்க, எக்ஸ் இஸ் ஈவன். ஸோ இப்போ ஈவனாக இருந்தால் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2k. இந்த பிளேஸில் லெட்டர்ஸ் எக்ஸாக எடுக்கணும் அப்படின்னு தேவையில்லை, நீங்கள் எந்த லெட்டர்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிளேஸ் நான் கேன்னு எடுத்துக்கிறேன், நீங்கள் கே தான் எடுக்கணும் தேவையில்லை, வேறு எந்த லெட்டர்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். 2 பேரும் டிஃப்ரெண்ட் லெட்டராக மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ கேங்கிறது யார், கே இஸ் சம் இன்டிஜர். வேறு ஏதோ ஒரு இன்டிஜர்ஸ் வரும் அப்படிங்கிறது தான் அப்படி மென்ஷன் பண்ணி காமிக்கிறேன். ஓகே? ஸோ இப்போ இவங்க 2 பேரும் ப்ராடக்ட் பண்ணணும். அப்போ எக்ஸும் எக்ஸ் ப்ளஸ் 1ஐயும் ப்ராடக்ட் பண்ணுங்கள். எக்ஸு இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1. ஸோ எக்ஸை என்ன எடுத்துருக்கீங்க, 2kன்னு எடுத்துருக்கீங்க. இப்போ இந்த பிளேஸில் 2k அப்படின்னு அப்ளை பண்ணதும் இந்த ப்ராக்கெட் பிளேஸ்லையும் 2k ப்ளஸ் 1 அப்படின்னு ரைட் பண்ணுறோம். ஓகேவா? இஸ் ஈக்குவல் டு, இப்போ இந்த பிளேஸ் பாருங்கள், இதில் எதுவும் காமனாக 2 எடுக்க முடியாது. இந்த பிளேஸில் 2kவும் மல்டிப்ளிகேஷன் ஃபார்மில் இருக்கிறாங்க. அப்போ டைரெக்டாக 2 ப்ராக்கெட் ஹோல் ப்ராக்கெட்டை போட்டுக்காங்க. இதெல்லாம் மல்டிப்ளிகேஷன் ஃபார்மில் தான் இருக்குது. ஸோ அந்த கே இன்சைடில் கொடுத்துட்டு இந்த ப்ராக்கெட்டை அப்படியே ரைட் பண்ணிக்க. ஸோ இப்போ பாருங்கள், இது மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 ஃபார்முக்கு வந்துட்டாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இந்த பிளேஸ் நினைச்சிங்க இது கண்டிப்பாக 2ஆல் டிவைட் ஆகும். ஓகேவா? அப்போ இட் இஸ் டிவிசிபிள் பை 2. அப்போ இது காமனாக ஒரு நம்பர்ஸ் கொடுங்க, அது 2q அப்படின்னு கொடுக்குறேன். ஏன்னா நம்ம டிவிஷன் லெம்மா படி 2q ப்ளஸ் r அப்படின்னு சொல்லுவோம். ஆறுங்க ரிமைண்டர் 0ன்னு வரணும், அப்படி தானே? அதனால
ஸோ இப்போ இந்த பிளேஸ் இங்கே வேர் இந்த கியூங்கிறது யார் அப்படின்னா இந்த வேல்யூஸ் கே இன்ட்டு 2k + 1. இது கண்டிப்பாக இங்கே 2ஆல் டிவைட் ஆகும். ஸோ இட் இஸ் டிவிசிபிள் பை 2. நெக்ஸ்ட்டு கேஸ் 2 எடுக்கிறோம். இங்கே ஈவன் எடுத்தீங்கன்னா அடுத்து ஆட் எடுங்க. இப்போ எக்ஸ் இஸ் ஆட். ஸோ ஃபஸ்ட்டு ஆட் செஞ்சுட்டு நெக்ஸ்ட் ஈவனாக செய்யலாம் நீங்கள். ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸ் என்னவா இருக்கும்? எக்ஸ் ஈக்குவல் டு 2k. ஈவன்லேருந்து ஒரு நம்பரை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ +1. கேங்கிறது யாரு? கே இஸ் சம் இன்டிஜர். இதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணும். ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேரும் ப்ராடக்ட் பண்ண போகிறோம். எக்ஸு இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ இந்த பிளேஸில் எக்ஸ் என்னவா எடுத்துருக்கிறோம்? 2k + 1. ஸோ அப்போ இந்த பிளேஸில் 2k + 1. இங்கே +1 வந்ததுனால இதுக்கும் ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. பிகாஸ் இவங்க ரெண்டு பேரும் மல்டிப்ளை பண்ணுவாங்க அதனால. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ப்ராக்கெட். இந்த பிளேஸில் எக்ஸ் என்ன வேல்யூ எடுத்துருக்கிறோம்? 2k + 1. ஸோ அதை இந்த பிளேஸில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 2k + 1. நெக்ஸ்ட்டு இந்த பிளேஸில் ஒரு +1 இருக்காங்க. அந்த +1 அப்படி ரைட் பண்ணுங்க. ஓகேவா? இவங்களை சிம்பிளிஃபை பண்ணலாம். இஸ் ஈக்குவல் டு 2. 2k அப்படி ரைட் பண்ணிக்கலாம். 2k + 1 ப்ராக்கெட். நெக்ஸ்ட்டு இந்த பிளேஸில் 2k 1 + 1 2 ஆயிடுவாங்களா? 2 அப்படி ரைட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு இஸ் ஈக்குவல் டு இங்கே 2k + 2 அப்படின்னு இருக்காங்க. அப்போ இந்த பிளேஸ்க்கு என்ன செய்வீங்க அப்படின்னா இந்த பிளேஸ்லையும் 2 காமனாக இருக்கா, இங்கேயும் 2 காமனாக இருக்கிறாங்க. அந்த 2 அப்படி வெளியே எடுத்துலாமா? ஸோ காமனாக வெளியே எடுத்தீங்கன்னா பேலன்ஸ் இங்கே என்ன இருக்கும்? k மட்டும் இருக்கும். ப்ளஸ்ஸு இங்கே 2 இருக்கிறத எப்படி ரைட் பண்ணலாம்? 1 × 2 ரைட் பண்ணுவீங்க. 2 காமனாக போயிட்டாங்க. பேலன்ஸ் என்ன இருக்கும்? 1 இருக்கும். அந்த 1 அப்படி ரைட் பண்ணிக்கிட்டோம். ஸோ அப்போ இந்த பிளேஸில் k + 1 ப்ராக்கெட். இந்த 2 தூக்கி ஃபஸ்ட் ரைட் பண்ணிடுறேன். இந்த வேல்யூஸை அப்படியே எடுத்து ரைட் பண்ணிக்கிடுது. 2k + 1. ஸோ இந்த 2 × k + 1 அப்படிங்கிறது இந்த ஃபார்ம்லேருந்து வந்தது. இந்த வேல்யூஸில் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள் இஸ் ஈக்குவல் டு 2. இது என்ன ஃபார்மில் இருக்குது? 2 × சம் வேல்யூஸ். இப்போ கண்டிப்பாக இது 2ஆல் மல்டிப்ளை பண்ணும். ஸோ அப்போ அந்த பிளேஸை காமனாக ஒரு லெட்டர்ஸ் கொடுக்குறேன். அதை q அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ வேர் q இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்கோ அதை எடுத்து அப்படி ரைட் பண்ணிடுறோம். ஃபைலில் அந்த 2 மெம்பர்ஸும் பாருங்கள். 2 × சம் வேல்யூ, ஹியர் ஆல்சோ 2 × சம் வேல்யூஸ். இதுவும் என்ன செய்யுங்க? டிவிசிபிள் பை 2, தட் இஸ் ஆல்சோ டிவிசிபிள் பை 2. ப்ரூவ் பண்ண என்ன கொடுத்துருக்காங்க அதை எடுத்து அப்படியே ரைட் பண்ணுவோம். ப்ரூவ் தட் இதை மட்டும் அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு இதெல்லாம் எடுத்து அப்படி கீழே ரைட் பண்ணிக்கலாம். The product of two consecutive positive integer is divisible by 2. Hence அதை எடுத்து அப்படியே ரைட் பண்ணிட்டோம். Next question number 5. Prove that square of any integer leaves the remainder either 0 or 1 when divided by 4. So 4 ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 0 அல்லது 1 வரணும்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த நம்பரை டிவைட் பண்ணீங்கன்னா ஸ்கொயர் ஆஃப் எனி இன்டிஜர். ஸோ அப்போ ஏதோ ஒரு இன்டிஜர்ஸ் நம்ம எடுக்கிறோம், அதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா அது 4 ஆல் டிவைட் பண்ணும்போது 0 அல்லது 1 தான் ரிமைண்டராக வரும் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஒரு லெட்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். ஸோ அவங்கள எக்ஸ்னு எடுத்துக்கிட்டதும் இவங்க தான் இன்டிஜர்ஸ். அப்போ இவங்களை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா x². அதை டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன வரணும் அப்படின்னா 4 × சம் வேல்யூ ப்ளஸ் 0 ஒரு கண்டிஷன் ஆர் 4 × +1 ரிமைண்டர் 0 வரணும் அல்லது 1 வரணும். அப்போ இதில் என்ன செய்ய 2 கேசஸாக செப்பரேட் பண்ணணும். கேஸ் 1, கேஸ் 2. ஸோ இந்த பிளேஸில் ஈவன் சொல்லி எடுக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஆர்டர் சொல்லி எடுக்கிறோம். லாஸ்ட் என்ன செய்தீங்க? ஒரு பிளேஸில் 0ன்னு வருவாங்க ரிமைண்டர், ஒரு பிளேஸில் ரிமைண்டர் 1 வருவாங்க. அப்புறம் அந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்து அப்படி ரைட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இன்டிஜரை இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ லெட் x be any integers. கேஸ் 1 எடுக்கிறோம். நெக்ஸ்ட்டு கேஸ் 2 எடுக்கிறோம். கேஸ் 1ல் x is even. ஸோ இப்போ ஈவன்னா x is equal to என்ன எடுக்கிறீங்க? 2k. கேங்கிறது யாரு? சம் இன்டிஜர். ஸ்கொயர் பண்ணுதோம். ஓகேவா? ஸோ அப்போ x² இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் வேல்யூ என்னவா எடுக்கிறோம்? 2k. ஸோ 2k the whole square
இஸ் ஈக்குவல் டு 2. இந்த ஸ்கொயரை 2 நம்பர்ஸ் கொடுக்குறோம். ஸோ அப்படி கொடுக்கும்போது இது 2 ஸ்கொயர்னு வருவாங்க, இது கே ஸ்கொயர்னு வரும். 2 ஸ்கொயர் வேல்யூ 2 2s are 4. கே வந்து அப்படி ஸ்கொயர் ரைட் பண்ணிக்கிட்டோம். இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு சம் வேல்யூ. ஸோ அதை நம்ம என்ன செய்யலாம், கியூ அப்படின்னு ரைட் பண்ணிக்கலாம். வேர் q is equal to k square. ப்ராக்கெட் போடலாம், இல்லை நீங்கள் டைரெக்டாக 4q ரைட் பண்ணிக்கலாம். இஸ் ஈக்குவல் டு 4q ப்ளஸ் 0. ரிமைண்டர் வந்து 0ன்னு வந்துடுவாங்க. therefore r is equal to 0. நெக்ஸ்ட்டு கேஸ் 2. இங்கே x is odd. ஸோ இப்போ ஆட் அப்படிங்கும்போது x is equal to 2k, அதுலேருந்து ப்ளஸ் 1 ஆட் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் 3ன்னு ஒரு ஆட் நம்பர் எடுத்தீங்கன்னா அதுலேருந்து 1 ஆட் பண்ணுங்கள், 4. 4 என்னவாயிரும், ஈவன் நம்பர் ஆயிரும். அதே மாதிரி ஈவன் எடுங்க, 2 அப்படின்னு ஈவன் நம்பர் எடுக்கிறோம். 2 + 1 = 3. ஸோ அப்போ அந்த பிளேஸில் இதை 2kன்னு எடுத்தீங்கன்னா அதுலேருந்து 1 ஆட் பண்ணிங்கன்னா அது என்னவா மாறிடும், ஆட் நம்பராக மாறிடும். ஓகேவா? இந்த பிளேஸில் k is some integer. ஸோ இப்போ இதே ப்ரொசீஜரை இங்கே ஃபாலோ பண்ணுவோம். இதே மாதிரி இங்கே ஸ்கொயர் பண்ணுதோம். x² is equal to 2. ஸோ இப்போ x என்னவா எடுத்திருக்கோம், 2k + 1. 2k plus 1 the whole square. ஸோ இப்போ இது a plus b the whole square ஃபார்மில் இருக்குது. அதாவது a plus b the whole square is equal to a square plus b square plus 2ab ரைட் பண்ணுவீங்க, அல்லது a square plus 2ab plus b square ரைட் பண்ணுவீங்க. இல்லை ரெண்டில் எதனா யூஸ் பண்ணிக்கலாம், நான் லாஸ்ட்டாக இருக்கிறத யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அப்போ அந்த பிளேஸில் ஏங்கிறது யார், 2k, bங்கிறது யார், 1 is equal to 2. a is 2k. ஸோ அப்போ அந்த பிளேஸில் 2k the whole square plus 2ab plus 2. a is என்ன செய்யுங்க, 2kன்னு இருப்பாங்க, அதை ப்ராக்கெட் போட்டு யூஸ் பண்ணிங்க, 2k. நெக்ஸ்ட்டு b பிளேஸ்ன்னு இருக்குது, 1 இருக்குது, அதை ப்ராக்கெட் 1 அப்படின்னு ரைட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் b ஸ்கொயர் வேல்யூ என்னவா இருக்குது, 1. ஸோ அதை 1 ஸ்கொயர் ரைட் பண்ணிக்கணும். இப்போ இவங்களை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இஸ் ஈக்குவல் டு இதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 2 2s are 4. 2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா k ஸ்கொயர் பண்ணிங்கன்னா k ஸ்கொயர் ப்ளஸ் இந்த பிளேஸில் நம்பர்ஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணலாம். 2 × 2 4, 4 × 1 4. ஸோ அதனால் இந்த 4 அப்படி ரைட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் k இருக்குது, k அப்படி ரைட் பண்ணிக்காங்க, ப்ளஸ் 1. 1 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 1 அப்படின்னு வந்துடும். ஸோ அப்படி ரைட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த 2 பிளேசஸ்லையும் பாருங்கள், லாஸ்ட்டு ப்ளஸ் 1 வந்திருக்கு, நமக்கு ரிமைண்டர் 0 அல்லது 1 வரணும். இங்கே 1 வந்திருக்கு. ஸோ அப்போ அவங்கள டச் பண்ண வேண்டாம். இந்த பிளேஸை மட்டும் பாருங்கள், இதில் எது காமனாக எடுக்க முடியுமான்னு பாருங்கள். 4 எடுக்கலாம், k காமனாக எடுக்கலாம். ஆனால் இந்த பிளேஸில் டிவிசிபிள் பை 4 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ 4 மட்டும் காமனாக எடுத்துக்கலாம் இந்த பிளேஸில். ஸோ இப்போ இஸ் ஈக்குவல் டு 2. 4 இன்ட்டு பேலன்ஸ் என்ன இருக்கும், k ஸ்கொயர் இருக்கும், ப்ளஸ்ஸு இந்த 4 காமனாக போயிட்டாங்க, அப்போ பேலன்ஸ் k மட்டும் இருக்கும், ப்ளஸ்ஸு 1. k ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ அந்த k ஸ்கொயர் அப்படி ரைட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு இஸ் ஈக்குவல் டு 4. இந்த ப்ராக்கெட் வேல்யூஸை அப்படி q அப்படின்னு எடுத்துக்கிறது. ஓகேவா? ப்ளஸ்ஸு 1. இப்போ க்யூங்கிறது யார், வேர் q is equal to இந்த ப்ராக்கெட்ஸ் எடுத்து அப்படி ரைட் பண்ணிக்காங்க. ஸோ அப்போ k ஸ்கொயர் ப்ளஸ்ஸு k. சார் இங்கே ப்ராக்கெட் இருக்குது, அந்த ப்ராக்கெட் ரைட் பண்ணுமா, போடுனா போட்டுக்காங்க, இல்லை அப்படி வச்சுக்கலாம். ஸோ இந்த பிளேஸில் அப்போ r என்னவா இருக்கும், நமக்கு r is equal to 1. இங்கே r is equal to 1 இருக்குது, இங்கே r is equal to 0 இருக்குது. அப்போ ரிமைண்டர் 0 r 1. இந்த நம்பர் 4ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கும். ஸோ அப்போ கண்டிப்பாக அது 4ஆல் டிவைட் ஆகும். பேலன்ஸ் இங்கே 1 இருக்கும், அதான் ரிமைண்டர் 1 இருக்கும். ஸோ அப்போ அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே எடுத்து ரைட் பண்ணிக்கலாம். ஸ்கொயர் ஆஃப் எனி இன்டிஜர் லீவ்ஸ் த ரிமைண்டர் எய்தர் 0 or 1 when divided by 4. ஸோ இதை எடுத்து அப்படியே ரைட் பண்ணிக்கலாம். தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் question number 10. Prove that two consecutive positive integers are always co-prime. இதில் co-prime கொடுத்துருக்கலாம், அல்லது ரிலேட்டிவ்லி prime கூட கொடுத்துருக்கலாம். ஸோ இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னா, consecutive positive integers இருக்கணும், அது அடுத்தடுத்த நம்பராக இருக்கணும். நெக்ஸ்ட் நம்பர் வரக்கூடியது எல்லாமே கன்சிக்யூட்டிவ்னு சொல்லுவாங்க. 5 அப்படின்னு ஒரு நம்பர் எடுக்கிறேன், இதுக்கு நெக்ஸ்ட் நம்பர் என்ன இருக்கும், 6. இதை கன்சிக்யூட்டிவ் நம்பர். 11 ஒரு நம்பர் எடுக்கிறேன், 11க்கு நெக்ஸ்ட் நம்பர் 12. ஸோ இது கன்சிக்யூட்டிவ் 2 பாசிட்டிவ் இன்டிஜர். ஸோ இதை நான் எப்படி ரைட் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ
ஃபர்ஸ்ட் நம்பர் 5 இருந்தால் நெக்ஸ்ட் நம்பர் 5 + 1 ரைட் பண்ணலாமா? அதே மாதிரி இந்த பிளேஸில் 11 ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்தீங்கன்னா செகண்ட் நம்பர் 11 + 1 ரைட் பண்ணலாமா? அதே மாதிரி தான் இப்போ என்ன செய்யுங்க, என்னன்னு ஒரு நம்பர் எடுக்கிறேன். அப்போ நெக்ஸ்ட் நம்பர் என்ன இருக்கும், n + 1. கேன்னு ஒரு நம்பர் எடுத்தால் k + 1. இது கன்சிக்யூட்டிவ் 2 பாசிட்டிவ் இன்டிஜர். இதில் ஏதாவது ஒரு லெட்டர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்டிஜர்ஸாக இருக்கணும். இன்டிஜர்ஸ்னால் உங்களுக்கு தெரியும், அது 0, லெஃப்ட் சைடில் -1, -2, இங்கே ரைட் சைடில் போகும்போது 1, 2, 3 அப்படின்னு போவாங்க. அதில் பாசிட்டிவ் நம்பருங்கிறது 1, 2, 3, 4, 5, 6ன்னு போயிட்டு இருப்பாங்க. ஸோ பாசிட்டிவாக தான் இருக்க சொல்லியிருக்காரு. ஸோ அப்போ அதை லெட்டர் சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். k அண்டு k + 1, b, இங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே ரைட் பண்ணிக்கங்க. என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ கோஃப்ரேம்னா என்ன அப்படின்னா, அதாவது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் வந்து 1 இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளாக 5, 6ன்னு எடுத்துருந்தேன் அப்படி தானே. ஸோ இதை நம்ம எப்படி ரைட் பண்ணலாம், 5 ரைட் பண்ணுறோம், நெக்ஸ்ட்டு 6 ரைட் பண்ணுறோம். இந்த பிளேஸில் 1 × 5, இந்த பிளேஸில் 1 × 6. ஸோ இதை நீ ஃபேக்டரைஸ் பண்ணிங்கன்னா 6 வேறு எப்படிலாம் பண்ணலாம், 1 × 2 × 3. ஸோ இதில் காமனாக யார் இருக்காங்க, 1 மட்டும்தான் இருக்குது. ஸோ அப்போ இது HCF = 1 வரும். 1 ப்ரூவ் பண்ணிங்கன்னா அது என்னவா மாறிடும், கோப்ரைம்னு சொல்லிடலாம். இதுதான் இந்த கான்செப்ட். ஸோ அப்போ நான் இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு k = நெக்ஸ்ட் நம்பர் k + 1. இந்த k நான் எப்படி ரைட் பண்ணுவேன், 1 × k அப்படின்னு ரைட் பண்ணுவேன். இந்த பிளேஸில் ஃபஸ்ட்டில் இருக்க k வந்து ஃபேக்டரைஸ் பண்ணிங்கன்னா அது 1 × k அப்படின்னு ரைட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ஸு, இந்த 1 எப்படி ரைட் பண்ணலாம், 1 × 1. இந்த 1 தான் காமனாக இருக்காங்க, ஒரு லெஃப்டில் எடுத்துக்காங்க. 1 ப்ராக்கெட், இந்த பிளேஸில் k இருக்கும், ப்ளஸ்ஸு இந்த 1 வெளியே காமனாக போயிட்டாங்கன்னா பேலன்ஸ் 1 இருக்கும். நீங்கள் இந்த ஸ்டெப்பு செய்யாமலே டேரெக்டாக இப்படி கூட நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம். இவங்க 2 பேர்லேயும் காமனாக யார் இருக்காங்க, 1. ஸோ இது ஒரு லெட்டராக இருக்கனால நம்ம என்ன ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது, அதை அப்படி நம்ம வச்சுக்கலாம். 1 வச்சு மட்டும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ இப்போ காமனாக யார் இருக்காங்க, 1 தான் இருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுதான் HCF. இப்போ therefore HCF is 1. ஸோ நமக்கு 1ன்னு வந்து என்ன சொல்லிடலாம், இதை வந்து கோப்ரைம் சொல்லிடலாம். இப்போ therefore 2 consecutive positive integers are always coprime அப்படின்னு முடிச்சுக்காங்க. யூசிங் டிவிஷன் லெம்மா அப்படின்னு ஒரு வேர்ட்ஸோ அல்லது பை டிவிஷன் லெம்மா அப்படின்னு ஒரு வேர்ட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த மெத்தட் செய்யக்கூடாது. ஸோ அதை நான் கீழே கொடுக்குறேன். இப்படியே கொஸ்டின் கொடுத்தாங்கன்னா நீங்கள் இதை மாதிரி செய்யலாம். சப்போஸ் லாஸ்ட்டில் வந்து பை அல்லது யூசிங் அந்த மாதிரி வேர்ட்ஸ் கொடுத்து யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா அப்படின்னு ஒரு வேர்டு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக நிச்சயம் அதை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி லெட் k அண்டு k + 1 be 2 consecutive positive integers. இதை எடுத்து அப்படிங்க ரைட் பண்ணணும். அதே மாதிரி இதுக்கு HCF கண்டுபிடிக்கணும். அப்போ அது எந்த மெத்தடில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஈக்வலிஸ் டிவிஷன் லெம்மா யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ பை யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா. லெம்மா என்னவா யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா A = BQ + R. R என்னவா இருக்கும், 0 <= R <B. அப்போ இந்த பிளேஸில் இவங்க 2 பேரில் யார் கிரேட்டராக இருக்காங்களோ அவங்க தான் ஏன்னு எடுக்கணும். ஸோ அப்போ k + 1 தான் கிரேட்டர். எப்படின்னா இது 5னா 5 + 1 6 இருக்கும். இப்போ கேனா k + 1 இவங்க தான் இப்போ கிரேட்டராக இருப்பாங்க. ஸோ அப்போ இந்த பிளேஸில் A greater B இருக்கணும். அதே மாதிரி A என்ன செய்றீங்க, k + 1 அப்படின்னு எடுக்கிறீங்க. நெக்ஸ்ட் B k அப்படின்னு எடுக்கிறோம். இப்போ இந்த நம்பரை டிவைட் பண்ணுவோம் லாங் டிவிஷன் ஃபார்ம்ல. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன செய்யுங்க, கிரேட்டர் நம்பர் இன்சைட் ரைட் பண்ணுவோம், k + 1. ஸ்மால் நம்பரை என்ன செய்யுங்க, த டிவைசர், ஸோ அதை லெஃப்ட் சைட் ரைட் பண்ணுவோம். இப்போ இதை டிவைட் பண்ணும்போது இது ஒரு லாங் டிவிஷன் மெத்தடில் யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம ஆர்டினரி டிவிஷன் மைக்கில் இருக்காது. இதில் என்ன செய்யுது அப்படின்னா இதோடைய ஃபர்ஸ்ட் நம்பர் பார்த்தீங்களா, இந்த நம்பரை அப்படியே லெஃப்ட் சைட் ரைட் பண்ணிக்கிறீங்க. இதோடைய ஃபர்ஸ்ட்டை அப்படியே டிவைட் பண்ணுவோம். ஈக்குவல் என்ன வரும் பாருங்க, கட் பண்ணிங்கன்னா 1 வரும்.
ஸோ அந்த ஒன்றை எடுத்து இந்த பிளேஸில் ரைட் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் இப்போ இவங்களை மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 1k இஸ் k, அப்புறம் வேறு எது நம்பர் இல்லை, ஸோ மல்டிப்ளை பண்ண முடியாது, அப்படி வச்சுருவோம். ஸோ இப்போ செப்பரேட் பண்ணுவோம். செப்பரேட் பண்ணும்போது என்ன செய்யுங்க, சிம்பிள் மாறிடும். ஸோ அப்போ k மைனஸ் k 0ன்னு வந்துடும். அப்போ இது கட் ஆயிடுவாங்க. நெக்ஸ்ட்டு இந்த 1 அப்படி டவுன் பண்ணுவோம். இப்போ 1 இந்த பிளேஸில் இது ஈக்குவல் டு 0 பாருங்கள், நாட் ஈக்குவல் டு 0. யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா ஆர்டரை ரைட் பண்ண போகிறோம். அப்படி ரைட் பண்ணும்போது இதுக்கு ஒரு ஷார்ட் கிண்ட் வச்சுக்காங்க. டிவைடன்லேருந்து ஒரு ஆரோ வந்து ஸ்டார்ட் ஆகுது. டிவைஸரை ஜாயின் பண்ணி கோசியன்ட்டை ஜாயின் பண்ணி லாஸ்ட்டாக ரிமைன் பக்கம் வரும். இது ஏ, இது பி, இது கியூ, இது ஆர். ஸோ இப்போ இந்த ஆர்டரை நம்ம ரைட் பண்ண போகிறோம். ரைட் பண்ணும்போது ஃபஸ்ட் என்ன செய்வீங்க, ஏ தான் ரைட் பண்ணுவோம். ஏ வேல்யூ இஸ் கே ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 2. பி வேல்யூ பி இஸ் கே, ஸோ இப்போ கேன்னு போட்டுக்காங்க. நெக்ஸ்ட் கியூ வந்து 1, ஸோ அது ப்ராக்கெட் 1 அப்படின்னு ரைட் பண்ணிக்கோங்க. ரிமைண்டர் ஆர் வந்து 1, ஸோ அப்போ ப்ளஸ் 1 அப்படின்னு ரைட் பண்ணிக்கிட்டோம். கம்மா போட்டு ஆர் நாட் ஈக்குவல் டு 0. ஆர் வந்து நாட் ஈக்குவல் 0ன்னு வந்ததுன்னா டிவைசர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள டிவைடண்டாக மாற்றணும். அப்போ அதை இன்சைடில் கொண்டு வந்துடுவீங்க. ஸோ அது கே. நெக்ஸ்ட்டு ரிமைண்டர் இருக்காங்களா, ரிமைண்டரை வந்து டிவைசராக சேஞ்ச் பண்ணும். அப்போ ரிமைண்டருக்கு 1 இருக்குது, 1 ரைட் பண்ணுவீங்க. இப்போ இதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் நம்பர் எடுங்க கே, இங்களுடைய ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்து டிவைட் பண்ணுங்கள் 1. ஸோ அப்போ கே டிவைட் பை 1 ஈக்குவல் டு கே அப்படின்னு வரும். அந்த கேயை நியூமரேட்டரில் ரைட் பண்ணணும். இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள், கே இன்ட்டு 1 கே, சிம்பிளை சேஞ்ச் பண்ணுங்கள், 0ன்னு மாறிடும். இப்போ ரிமைண்டர் வந்து நமக்கு 0ன்னு வந்துட்டு, அப்படி 0ன்னு வந்ததுன்னா இவங்க தான் HCF. இதான் ஈக்குவேட்ஸ் டிவிஷன் லெம்மாவுடைய ரூல்ஸ். நம்ம இந்த ஃபார்முக்கு ரைட் பண்ணுறோம். டிவைடனில் ஸ்டார்ட் பண்ணுங்கள், டிவைசரை கனெக்ட் பண்ணி கோஷியன்ட்டை கனெக்ட் பண்ணி லாஸ்ட் அன்சிங்கணும் ரிமைண்டருக்கு ஜாயின் ஆகணும். ஸோ அப்போ ஃபஸ்ட் இன்சிங் இந்த பிளேஸில் இது ஏ, இது பி, இது கியூ, இது ஆர். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஏனுடைய வேல்யூஸ் ரைட் பண்ணுதோ அது கே இஸ் ஈக்குவல் டு, நெக்ஸ்ட் பி வேல்யூ 1, நெக்ஸ்ட் கியூ வேல்யூ கே, ரிமைண்டர் இஸ் 0. ஸோ இப்போ ப்ளஸ் 0. 0ன்னு வந்தால் என்ன செஞ்சிருவீங்க, இவங்க தான் நமக்கு HCF. therefore HCF இஸ் 1. ஓகேவா. ஸோ இப்போ HCF 1 வந்ததுன்னா என்ன செஞ்சிடலாம், நம்ம கொஸ்டினில் கொடுத்துருக்காங்களா அதை அப்படியே எடுத்து ரைட் பண்ண போகிறோம். 2 consecutive பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் ஆர் ஆல்வேஸ் கோப்ரைம். இதை எடுத்து நம்ம அப்படியே ரைட் பண்ண போகிறோம். ப்ரூவ் தட்டை மட்டும் ரிமூவ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு நான் ரைட் பண்ணிட்டேன். தட்ஸ் ஆல்.